அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாடி வாழ்த்தும் அவர்கள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் மறுவளம் நான் மிக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய நச்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இன்றைய ஞான வாழ்வும் கவி மனிதரும் ஞானமும் தலைப்பில் ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோர்க்கு நல்லதல்ல கிட்டாது வேண்டுவோர்க்கு கானகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தேற்ற காலம் அது மாறிப்போச்சு. மோன நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே முடிவாக மனித அறிவின் உயர்வில் தானடைந்த பரிணாமமே பிரபஞ்ச தத்துவங்கள் என்றறிந்தோர் பெருகிவிட்டார். ஒரு காலத்தில் இல்லறம் துறவரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு தெய்வத்தை அல்லது ஒரு சிக்கல் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால்
இல்லம் விட்டு துறவு மேற்கொள்வது என்று ஒரு முறை இருந்தது. மன்னனுக்கு நிகரான செல்வம் படைத்திருந்த பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்து மரத்திலே போய் தீட்சை பெற்றார். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று தத்துப்பிள்ளை தந்த ஒற்றை வரி தந்த ஞானம். எல்லாவற்றையும் துறந்து மரத்துக்கு போனார். அதுபோல் இன்றைக்கு யாராவது போக முடியுமா? ஒரு 4 டிஜிட் பேங்க் பேலன்ஸ், 1.5 சென்ட் இடத்துல ஒரு வீடு, ஒரு குடும்பம், இதை விட்டு போக முடியுமா பாருங்க. மன்னனுக்கு நிகரான செல்வங்களை விட்டு போனார். மன்னனே துறவுக்கு போனார். கௌதம புத்தர் மன்னராக இருந்து துறவுக்கு போனார். விஸ்வாமித்திரர், அசோகர். ஆனா நம்மால் முடிகிறதா இது? சரி, அப்படி போய்தான் ஞானம் பெற வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ தெளிவா சொல்லிட்டார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அங்க மடத்தில் உட்கார்ந்து யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார். இன்றைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கேள்வி இது. வள்ளுவர் அன்றைக்கே கேட்டுட்டார். இல்லறத்திலேயே பெறுவதுதான் ஞானமே தவிர, அங்க துறவு என்று சொல்லிக்கொண்டு மடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஞானம் பெற்றதாக சரித்திரம் இல்லை. அதனால் ஞான நிலை இல்லறத்தில் வாழ்வதற்கு நல்லதல்ல, கிட்டாது. வேண்டுவோர்க்கு கானகமே தகுதி என கற்பித்த கருத்து ஏற்ற காலம் அது மாறி போச்சு. சொல்லவும் செஞ்சாங்க. அதை நம்பி பட்டினத்தார் போல சில பேர் வீட்டு விட்டு ஓடவும் செஞ்சாங்க. ஆனா அந்த கருத்து இன்றைக்கு மகரிஷி அவர்கள் வந்த பிறகு அது மாறி போனது. மோன நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே. சரி, இந்த நுட்பத்தை வெளிப்படுத்தியது யார்? மகரிஷியுடைய அடிப்படை கருத்து ஒரு மனிதனின் அறிவில் உதிக்கின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்பார். இந்த காப்பி ரைட் என்ற சிஸ்டமே மகரிஷி ஒத்துக்கொள்ளல. மகரிஷியுடைய நூல்களுக்கு கூட மகரிஷி காப்பி ரைட் வாங்குவதற்கு ஒத்துக்கொள்ளல. அப்புறம் தலைவர் சொன்னாரு, நாம வாங்கலைன்னா வேற யாரும் வாங்கிட்டாங்கன்னு, பிறகு நாம அதை பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னாரு. இதே புத்தகத்தை வேற யாராவது எடுத்து அவங்க காப்பீட்டு வாங்கிட்டாங்கன்னா பிறகு நாமே அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னாரு. அப்படி ஒரு ரிஸ்க் இருக்குன்றதுனாலதான் மகர்ஷி ஒத்துக்கொண்டார். சரி, காப்பீட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. அது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எதுக்குமே காப்பீட் கிடையாதுங்க. ஏனென்றால் ஒரு மனிதனின் அறிவில் உதிக்கின்ற ஒரு கருத்து அல்லது ஒரு மனிதனின் உழைப்பின் அறிவின் மூலம் கண்டெடுக்கப்படுகின்ற ஒரு இயற்கை வளம், ரகசியம், இவை எல்லாமே சமுதாய சொத்து. ஏன் என்றால் இறைவன் தான் அதை வெளிப்படுத்துகின்றான். அதாவது அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை என்று பைபிள் ஒரு வசனம் உண்டு. அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை. பூமியின் அடி ஆழத்துல கிடக்குது யுரேனியம். அதை தோண்டி எடுத்து அணுகுண்டு பண்ணி இப்ப அவசப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே போல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் என்று கண்டுபிடிச்சோமே மில்கி வே கேலக்சின்னு. அப்ப இதெல்லாம் எப்படி கண்டெடுக்க முடிகிறது? ஒரு மனிதனின் அறிவு அதை நோக்கி சிந்திக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க, ஒரு உள் உணர்வு இருக்கும். அதை நோக்கி தான் நகர்வார்கள். வேறு என்ன இதுல நாட்டம் இருக்காது. இப்ப மகரிஷி
95 வயது முடிந்து 96 வயதுல தான் நிறைவு பெற்றார். 35 வயதுல ஞானம் பெற்றார். 60 ஆண்டுகள் இந்த உலக மக்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு பாடுபட்டார். அதற்குரிய பலன் கிட்டி இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இவ்வளவு பெரிய தத்துவத்தை தந்த மகானு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. யார் யாரோ ஒர்த்லெஸ் பீப்புள் சொல்லுவோமே, அவங்க எல்லாம் மேல புகழ் பெற்றிருக்கிறாங்க. ஆனா எப்படி மலர்கள் மதிப்பு பெற்றன அதை தந்த ஆணிவருக்கு ஒரு மரியாதை இல்லை என்கிறோமோ அதே போலத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா எப்படி இயேசு பிரானை சிலுவையில் அறைந்து கொண்டாங்க. இன்றைக்கு உலகத்தின் நம்பர் 1 மதம் கிறிஸ்தவம். நபிகள் நாயகத்தை மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் ஓட விரட்டினாங்க. இன்றைக்கு 2வது பெரிய மதம் இஸ்லாம். அது போல ஒரு நாளைக்கு மாற்றம் வரும். ஏன்னா இந்த கடமையை யார் செய்கிறார்கள் என்றால், எப்படி நான் யார் என்ற கேள்விக்கு அறிவே நான் அறிவே தெய்வம், தெய்வமே நானாகவும் வந்திருக்கிறது என்று நாம் பேசுகிறோமோ அதே உண்மைதான். அந்த இயற்கையாகிய பேரறிவாகிய சுத்த வெளியே அந்தந்த காலகட்டத்தில் மக்களின் தேவைக்கு ஏற்ப வளங்களை வெளிப்படுத்துகிறது. பூமி தோன்றிய போதே மின்சாரம் உண்டு. ஆனா எப்ப கண்டெடுத்தோம்? 1754ஆம் ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் 150 வருஷம் 1810ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறார். அப்போ ஏன் வந்தது என்று கேள்வி வருகின்ற போது கொஞ்சம் வாழ அழகா சொல்லுவார். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு என்பார். அப்ப அந்த தேவை வருகின்ற போது அதை நிறைவு செய்வது இறைநிலையே தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த அறிவாகிய இறைநிலையே தான். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதுவே தான் எழுச்சி பெற்று யாராவது ஒரு மனிதனுடைய சிந்தனை வழியாக ஒரு நன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையிலே 3 நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே, அதே இறைநிலைதான். இறைவான் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன் என்பார் மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில. அப்ப இறைவனே தான் அது வெளிப்படுத்துகின்றான். அப்ப யார் செய்வாங்க? மறைவாக மாந்தர் உள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். நீ ஏன் என்னுடைய அறிவிலை வெளிப்படுத்தினாய்? அப்ப இது பரவ செய்கின்ற வேலை யார் செய்வாங்க? நான் ஒரு சிறிய தொண்டன், என்னால் முடிஞ்சு நான் செய்துட்டேன். ஆனா உலக அளவிலே பரவ வேண்டும் என்று சொன்னால் அதை நீ தான் செய்தாகணும். முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து, எப்படி ஒரு ஒபாமாவும் ஒரு மோடியும் சேர்ந்து ஜூன் 21 யோகா தினம் என்று உலகத்திற்கு அறிவித்தார்களோ, அதுபோல் யாரோ சில தலைவர்கள் ஒன்று கூடுவார்கள். அப்போ இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி உலகத்துக்கு சேர்ந்து விடும். அது போல இறைநிலையே 3 நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே முடிவாக மனித அறிவின் உயர்வில் தான் அடைந்த பரிணாமமே பிரபஞ்சம் தத்துவங்கள் என்று அறிந்தோர் பெருகிவிட்டார். 15 லட்சம் பேரு மேல இருக்கிறோம் மனவளக்கலையில. இந்த பிரபஞ்ச உயிரின வரலாற்றை அறிந்தவர்கள் சில பேராவது இருக்கிறாங்க இல்லையா? இதை விளக்கி சொல்லக்கூடிய வகையில
ஸோ இந்த எண்ணிக்கை பெருக பெருக மனிதனிடத்திலே நல்லதொரு மாற்றம் வரும். ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வந்துவிடும். அப்போ உலகெங்கும் மனித குலம் ஒரு நிறைவான வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு கதவு திறக்கப்படும். ஆனா உடனே வந்துவிடுமா? ஏனென்றால் பரிணாமத்தில் மிக நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகளா மனித பிறப்பு வந்து, இந்த நீண்ட வரலாற்றிலே பெருகியது என்ன என்றால் விலங்கின பதிவு தான் பெருகியிருக்கு. 820 கோடி மக்களிலே பொதுநலம் பேணுகின்ற மக்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான். பொதுநலத்தை பேசுவதற்கு, பொதுநலத்தை பேணுவதற்கென்றே 3 துறை இருக்குங்க. மக்களுக்காக நான் செருப்பா தேயிறேன்றாங்க அரசியல்வாதிகள். மக்களுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்காம வீட்டை விட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறேன்னு சொல்றாங்க மதவாதிகள். மக்களுக்காகவே நான் ராத்திரி பகல உழைச்சி உழைச்சி உற்பத்தி பண்றேன்றாங்க தொழில்துறை வியாபாரிகள். ஆனா அவங்க யாருமே ஏழையா இல்லை. இந்த 3 செக்டார்ல யாருமே ஏழைகள் இல்லை. அப்ப என்ன நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒட்டுமொத்த உலக மக்களின் உழைப்பை சுரண்டி இந்த 3 பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க திருந்தினால்தான் மாற்றம் வரும். அது மட்டுமல்ல, இவர்களை சார்ந்தே இவர்களை பார்த்து மக்களும் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு மாறி போயிட்டாங்க. அப்போ என்ன விளைவானது? ஏமாற்றுவதற்கு பயப்படுவதில்லை, ஏமாந்து போனதற்கு வெட்கப்படுவதில்லை. ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறைங்க. நல்லவர்களுக்கு 2 பக்கம் இடி. அவன் ஏமாத்த மாட்டான், ஏமாந்தே போய்கிட்டு இருப்பான். எப்படி நிறைவு வரும்? எனவே மாற்றம் வர வேண்டும் என்றாலும் இவ்வளவு நீண்ட வரலாற்றில் ஏன் நிகழவில்லை என்று சொன்னால், விலங்கின பதிவாகிய பிறர் வளம் பறித்தல். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கொன்று சாப்பிட்டது. இங்கே மனிதனை கொல்லவில்லை என்றாலும் கூட உழைப்பை, சுதந்திரத்தை, உரிமையை, அவன் ஈட்டிய பொருளை பறிக்கின்றான். இதுவும் பிறர் வளம் பறித்தல் தானே. உயிரை பறிக்கிறது மட்டும்தான் பிறர் வளம் பறித்தலா? அது உயிர் வாழ்வதற்காக செய்த ஒரு பாவம். ஆனா நாம ஏன் அதை செய்கிறோம்? ஆசை, ஆசை, ஆசை. வேற என்ன இருக்கு? ஆடி முடி கையில் அள்ளி சென்ற யாரும் ஒன்று யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப இந்த உண்மை புரியுது, ஆனா ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. ஏற்றுக்கொண்டோம் என்றால் இயற்கை வளங்கள் எல்லா மக்களின் தேவைகளுக்கும் மிகுதியாகத்தான் இருக்கிறது. வளம் என்றாலே சர்ப்ளஸ் என்றுதான் அர்த்தம். அப்ப இயற்கை வளம், மனித வளம் ரெண்டுமே இறைவன் தந்த கொடை. இல்ல என்னுடையது என்ற அந்த சொத்துரிமை இருக்கு பாருங்க, இதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். இதை சேர்க்கறதுக்காகத்தானே அரசியல் சாணக்கியத்தனம், வியாபார தந்திரம், மத நம்பிக்கை இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் நினைத்தாக்க இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏதோ ஒன்றை வணங்குங்க, ஏதோ ஒன்றை செய்யுங்க, அடுத்தவர்களுக்கு துன்பம் தர வேண்டாம். ஒரே பாலிசி போதும். யாரும் தன்னுடைய எண்ணம், சொல், செயலால அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை பின்பற்றினால் போதும்,
உலகம் எல்லாம் செழிப்பாக மாறி போகும். அந்த வகையிலே அறிவு தான் மாற்றம் பெற வேண்டும். இங்க பொருள் பற்றாக்குறை கிடையாதுங்க, அறிவு பற்றாக்குறை தான். காரணம் என்ன? வள்ளுவர் பிறந்தே சொல்லுவார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார். என்ன அர்த்தம்? பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், எப்போதும் இறைவனை 2 கையால் பற்றி கொள்ளணும். குடும்ப கடமைகள், சமுதாய கடமைகள் என்று வருகின்ற போது ஒரு கையால் இந்த கடமைகளை செய்ய வேண்டும். கடமைகள் முடிந்த பிறகு மீண்டும் 2 கைகளால் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். பற்றுக பற்று அற்றான் பற்றினை. ஆனா என்ன நடக்குது என்றால், இவன் 2 கையில பணத்தை பிடிச்சுக்கிட்டான். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப கடவுள் தொட்டுக்கிறான். கஷ்டம் போன பிறகு மறுபடியும் பணத்தை பிடிச்சுக்கிறான். நடக்குது. எனவே பற்றுக பற்றற்றான் பற்றினை எதற்கு? பற்றுக பற்று விடற்கு. பற்றை விடுவதற்கே பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கை என்பதே சார்பு வாழ்க்கை தான். இந்த உலகமே சுத்தவெளி சார்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ இதற்குள் உள்ள எல்லா இயக்கங்களுக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் சார்பு வாழ்க்கை தான். நான் யாரையும் சார்ந்து இல்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் சார்பு வாழ்க்கையில சிக்கியிருக்கிறோம். அப்போ ஒன்றை பற்றித்தான் வாழ வேண்டிய கட்டாயம். அதுதான் துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள அனுபவமும் கூட. எனவே இது விடுவது எளிது அல்ல. எப்படி விட முடியும் என்றால், இறைவனை பற்றிக்கொள். எனவே பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கின்றன. கோடிக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கிறாங்க. சரி, இனிமேலாவது மக்களுக்கு நல்லா செய்வாங்களான்னு பார்த்தா செய்ய மாட்டேன்றாங்க. நான் கூட ஒரு கருத்து வச்சிருந்தேன், மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கே போட்டோம்னா ஒரு கட்டத்துல அவனுக்கு சலிப்பு வந்துடும். இதுக்கு மேல சம்பாதிச்சு என்ன பண்றது, சலிப்பு வந்துடும். பிறகு மக்களுக்கு நல்லா செய்வான் இல்லையா அப்படின்னு நம்பித்தான் ஓட்டு போட்டேன். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா, இவர்கள் நிறையவே நிறையாது என்பது தெரிந்து விட்டது. கொங்கணர் ஏமாந்தார்னு ஒரு நாள் ஒரு தலைப்புல பேசினேன். என்னங்க கொங்கணர் ஏமாந்தான் தலைப்பு கொடுத்துருக்கீங்க? ஆமா, திருப்பதியில கொங்கணர் ஜீவசமாதி அடைந்த போது என்ன நோக்கம் வைத்தார் என்றால், மக்களுக்கு பற்றாக்குறையே வாழ்க்கையா இருக்கு. வாழ்க்கை தேவைகளுக்கே பொருள் போதவில்லை. சோ இந்த பற்றாக்குறை நீங்கிவிட்டால் பரம்பொருள் நாட்டம் வந்துவிடும். எனவே இந்த ஸ்தலத்திற்கு வரக்கூடிய பக்தருடைய வாழ்க்கையிலே பொருள் துறையிலே மேன்மை பெறட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் கொங்கணர் திருப்பதியில ஜீவசமாதி அடைந்தார். இப்போ திருப்பதி போய் வருகின்ற பக்தர்களே பெரும்பாலும் பக்தர்களுக்கு பொருள் துறையில மாற்றம் ஏற்படுகிறது. ஆனா இன்று வரைக்கும் அந்த பொருள் துறை நிறைவேற்றி விட்டேன் என்று ஒரு பக்தனாவது ஞானத்துக்கு வந்திருப்பானான்னு பாத்தீங்கன்னா ஒரு பய தேரல. அப்ப கொங்கணர் ஏமாந்து போனாரா இல்லையா? எதை எதிர்பார்த்து பொருள் வரட்டும் ஒரு எண்ணத்தை கொடுத்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அத்தனை பேரும் அவர் ஏமாத்திட்டானுங்க. இல்லை, ஒரு திருவிட அவர் நோக்கத்தில் இருந்தார் போல, இந்த பணம் போதும், இனிமே நான் ஆன்மீகத்துக்கு போறேன்னு வந்தாங்களா? வரலையே. அதே போலத்தான் மக்களையும் நாம பார்க்கிறோம். எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் போதும் என்ற மனமே வருவதில்லை. அப்ப எப்படி மக்களுக்கு எல்லா நன்மைகள் சேரும்?
அதனால் இறைவனை பற்றி கொண்டால்தான் ஒரு செக்யூர்டு லைஃப், எந்த வகையில நமக்கோ நம்முடைய சந்ததிகளுக்கோ துன்பம் வராது, இறைவனே பாதுகாப்பாக இருப்பான் என்ற நம்பிக்கை, முழுமையான தெய்வ நம்பிக்கை யாருக்கு எப்படி எப்போ வரும்? கடவுளை நம்புபவர்கள் எல்லாம் பக்தர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லை. பக்தர்கள் தான் உண்மையான நாத்திகர்கள். ஏன்னா அவங்க கடவுளை நம்புறது இல்லை. எப்பவும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கை அவங்ககிட்ட கிடையாதுங்க. கேட்டாத கொடுப்பான் தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான பக்தி என்பது என்னன்னு கேட்டா, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இதுதான் பக்தி. அப்ப இறைவன் கையிலே வாழ்க்கையை ஒப்படைத்து விடுவது, அப்போ நமக்கு தேவையான அனைத்தும் அந்தந்த நேரத்துல துல்லியமாக நமக்கு வந்து சேரும். ஒரு பிரச்சனை நமக்கு கிடையாதுங்க. அது வாழ்ந்து பார்த்தோம் இருக்கிறாங்க, அனுபவமும் உண்டு. அதனால் நமக்கு என்ன தேவையோ அது இறைவன் பார்த்துக்குவான். நம்முடைய கடமை என்ன என்றால் இறைவனை உணர்வது. இறைவனின் கடமை என்ன? நம்மை பாதுகாப்பது. நாம் என்ன பண்றோம்? நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், என் வேலையை நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி நம்முடைய தேவைகளை நாமே நிச்சயம் பண்றோம். இதுதான் சிக்கல். நம்முடைய கடமை இறைவனை அறிவது, இறைவனின் கடமை நம்மை காப்பது. பகவத்கீதையில் அற்புதமான ஸ்லோகம் இருக்குங்க. எங்கேயோ இருக்குது, சரியா நினைவு வரல. இது மிக ரகசியார்த்தமான ஸ்லோகம். அது எங்கேயோ மறைப்பொருளாக ஒரு ஸ்லோகம் வரும் இந்த கருத்தை. எனவே நம்முடைய கடமையே இறைவனை உணர்ந்து பெரும்பத்தில் திளைப்பதுதான். அந்த கடமையை மேற்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை கடமைகளை இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இதை பைபிள் சொல்லுவார் இயேசுபிரான். பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல எம்மிலும் நடப்பதாக என்று கேள். அப்போது உனக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கை மிக சிம்பிள் லைஃப்ங்க. அவர் செல்ஸ் மேக் இட் காம்ப்ளிகேட்டட், அவ்வளவுதான். ஸோ நம்ம தேவைகளை நாமே பெருக்கிக்கிட்டு அவசரப்படுறோமே தவிர, ஒரு நிறை மனம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவனுடைய பொறுப்பில் மிக எளிதாக நடந்து போகும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கான வழியை காட்டி தந்த மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அவருடைய சீடாக இருப்பதிலே பெருமைப்படுகின்றோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன். தொடர்ந்து நமக்காக நற்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி.
இறைநிலையை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதந்தினிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் ஞானமாம். உலகனாக வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தளத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், வழிநடத்தி நற்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.